Good morning students. இன்னைக்கு நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் இன் பிளான்ட்ஸ். ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வீடியோவில் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து லைஃப் சைக்கிள் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியும், அதாவது கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இருக்குது. அதாவது கிரிப்டோ கேம்ஸ்னு இல்லை, மேக்ஸிமம் வந்து பிளான்ட்ஸ் அப்படின்னாலே அல்டர்னேஷன் ஜென்ரேஷன் இருக்கும். ஏன்னா கேமிட்ஸ் உருவாகும், கேமிட்ஸில் இருந்து தான் வந்து ஸ்போரோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்போரோஃபைட் தான் வந்து கேமிட்டோஃபைட்டிக் பேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த அல்டர்னேஷன் ஜென்ரேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இஸ் காமன் இன் ஆல் பிளான்ட்ஸ். ஓகேயா? ஸோ ஆல் பிளான்ட்ஸ், எல்லா பிளான்ட்ஸுக்குமே வந்து அல்டர்னேஷன் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து காமன் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது வந்து ஒரு பிளான்ட் பாடியை தான் ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்போரோபைட் தான் எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா கேமிட்ஸை, மேல் கேமிட்ஸ், ஃபீமேல் கேமிட்ஸ் அப்படிங்கிற கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போது இந்த ஃபீமேல் அண்டு மேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுதோ அப்போதைக்கு சைகோட் ஃபார்ம் ஆகி அந்த சைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து அல்டர்னேஷன் ஜென்ரேஷன். கேமிட்டோஃபைட்டிக் பேஸ்லேருந்து ஸ்போரோஃபைட்டிக் பேஸும், ஸ்போரோஃபைட்டிக் பேஸ்லேருந்து கேமிட்டோஃபைட்டிக் ஸ்பேஸும் வந்து மாற்றி மாற்றி வர்றது தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அல்டர்னேஷன் ஆஃப் தி ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் பேஸ் with diploid sporophytic phase. ஓகேயா? ஸோ இந்த அல்டர்னேஷன் ஜென்ரேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா கேமிட்டோஃபைட்டிக் பேஸ், அதாவது இப்போ ஃபீமேல் கேமிட் மட்டும் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் என். ஓகேயா? இதுவே வந்து மேல் கேமிட் மட்டும் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு என், ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே? ஸோ அப்புறம் கேமிட்டோஃபைட்டிக் பேஸ் அப்படின்னு சொல்லும்போது சிங்கிள் என் தான் இருக்கும். ஓகேயா? வித் டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் பேஸ். டிப்ளாய்ட்னா 2. அப்போ ஸ்போரோஃபைட்டிக் ஃபார்ம் வந்து வரணும் உருவாகணும் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி இருக்கணும். ஓகேயா? ஸோ அப்போ அங்கே 2 கேமிட்டு ஃபியூஸ் ஆகி இருக்கிறதுனால அதில் வந்து 2n வந்து இருக்கும். ஓகே? அதான் டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் பேஸ் 2n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? டியூரிங் த லைஃப் சைக்கிள் இஸ் கால்ட் அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஸோ இந்த லைஃப் சைக்கிளை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்னென்ன ஜென்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹாப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் இருக்குது, டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் இருக்குது அண்ட் ஹாப்ளோ டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் இருக்குது. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹாப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள். ஹாப்ளோ அப்படின்னாலே வந்து சிங்கிள் ஒன்று இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ இங்கே வந்து கேமிட்டோஃபைட்டிக் பேஸ் தான் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா டாமினண்ட்டாக இருக்கும். அதனால தான் அதை வந்து ஹாப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? பாரு, கேமிட்டோஃபைட்டிக் பேஸ் இஸ் டாமினண்ட். ஓகேயா? அதனால தான் வந்து கேமிட்டோஃபைட்டிக் பேஸ் டாமினண்ட்டுங்கிறதுனால அங்கே வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஹாப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள், ஒரே ஒரு எண் இருக்கிறதுனால ஹாப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகே? இண்டிபெண்ட்னா வேறு ஃபுட்டுக்காக வேறு எதையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய தேவை கிடையாது இல்லையா? ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காங்க ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹாப்ளான் இண்டிபெண்ட் கேமிட்டோஃபைட்டிக் பேஸஸ் டாமினேட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே? வேரஸ் ஸ்போரோஃபைட்டிக் பேஸஸ் ரெப்ரசன்ட் பை தி சைகோட். ஓகே? அப்போ ஸ்போரோஃபைட்டிக் பேஸ் இங்கே யார் ரெப்ரசன்ட் பண்ணுறா அப்படின்னா சைகோட். இப்போ சைகோட்ஸ் டெவலப்ஸ் இன்டு ஸ்போரோஃபைட். ஓகேயா? ஸோ அப்போ அந்த ஸ்போரோஃபைட்டிக் பேஸை வந்து இங்கே என்ன டினோட் பண்ணுறோம் அப்படின்னா சைகோட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? சைகோட் அண்டர்கோஸ் மியாசிஸ் டு ரீஸ்டோர் ஹாப்ளாய்டு கண்டிஷன். ஓகேயா? ஸோ இந்த சைகோட் வந்து மியாசிஸ் அப்படிங்கிற அந்த செல் டிவிஷனுக்கு போகும்போது அந்த 2n அப்படிங்கிறது வந்து சிங்கிள் எண்ணாக வந்து திரும்பி கன்வெர்ட் ஆகிரும். அதனால திருப்பி வந்து அது என்ன ஆகிடுது அப்படின்னா ஹாப்ளாய்டு கண்டிஷனுக்கு வந்துடுது. ஓகேயா? ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வால்வாக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா ஆல்கே வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் பேஸ். ஓகே? டிப்ளோ மீன் 2. அப்போ 2n எங்கே இருக்குது? ஸ்போரோஃபைட்டிக் பேஸில் தான் 2n இருக்குது. ஓகே? ஸோ அப்போ ஸ்போரோஃபைட்டிக் பேஸ் தான் வந்து இங்கே என்னவாக இருக்குது அப்படின்னா டாமினண்ட்டாக இருக்குது. இதுவுமே ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. த கேமிட்டோஃபைட்டிக் பேஸஸ் ரெப்ரசன்ட் பை தி சிங்கிள் டு ஃபியூ செல்டு கேமிட்டோஃபைட். ஓகேயா? ஸோ அப்போ அந்த கேமிட்டோஃபைட் பேஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கேமிட்டோஃபைட் தான் இருக்கும். அது வந்து எப்படி இருக்குமா, ஒன்று சிங்கிள் செல்டாக இருக்கும்,
அப்படி இல்லைன்னா ஃபியூ செல் சேர்ந்து இருக்கும். ஓகே, ரொம்ப பெரிய மல்டி செல்லுலாராக இருக்காது. few cells சேர்ந்து gametophytic பேஸாக இருக்குது. the gametes fuse to form zygote which develops into sporophyte. அப்போ அந்த gametes வந்து திரும்பி என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகும்போது சைகோட் ஃபார்ம் ஆகுது. அந்த சைகோட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்போரோஃபைட் வந்து டெவலப் ஆகுது. ஓகேயா, ஸோ அப்போ டிப்ளான்டிக் அப்படின்னா 2n நேச்சர், ஹாப்ளாய்டுனா சிங்கிள் என் நேச்சர். ஓகேயா, ஸோ இப்போ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூகேஸ் கொடுத்துருக்காங்க, ஜிம்னோஸ்பம் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஏஞ்சியோஸ்பம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ நீங்கள் இந்த டயக்ராமில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், அது வந்து ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். சைகோட் அப்படிங்கிற அந்த பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேயா, ஸோ சைகோட் இருக்கும்போது அங்கே வந்து மியாசிஸ் நடந்து திருப்பி ஸ்போரோஃபைட்டு, மியாசிஸ் நடக்கும்போது திருப்பி சிங்கிள் எண்ணாக மாறிடுது. ஓகேயா, சிங்கிள் என் கண்டிஷனுக்கு வந்துடுது, அதாவது ஹாப்ளாய்டு கண்டிஷனுக்கு வந்துடுது. ஸோ அப்போ அதனால தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிங்கிள் எண் தான் இதோட லைஃப் சைக்கிளில் அதிகமாக இருக்கிறதுனால ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஒனில் பார்த்தோம்னா ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன். ஓகேயா, ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் தான் வந்து டாமினண்ட். அப்போ 2n நேச்சர் தான் அதிகமாக தெரியுது. அதாவது சிங்கிள் எண்ணாக வந்து தனித்தனியாக கடைசி ஸ்டெப்பில் தான் என்ன ஆகுதுன்னா சிங்கிள் எண் வருது. அந்த சிங்கிள் எண் அகெயின் ஃபியூஸ் ஆகி திரும்பி வந்து 2n நேச்சரில் மாறிடுது. ஓகேயா, ஸோ அப்போ அது ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷனாக மாறிடும். அப்போ கேமிட்டோஃபைட்டிக் பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மால் தான், ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால தான் வந்து இங்கே வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன் வந்து டாமினண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, அண்ட் ஹாப்ளோ டிப்ளான்டிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே பாருங்கள், ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் is found in bryophytes and pteridophytes. ஓகேயா, ஸோ அது ரெண்டுமே நம்ம மேக்ஸிமம் எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்கேல தான் பார்த்தோம். ஓகேயா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாப்ளான்டிக் வந்து நம்மளுக்கு ஆல்கே தான் கொடுத்துருக்காங்க, வால்வாக்ஸ் ஸ்பைரோகைரா. அடுத்த டிப்ளான்டிக் வந்து ஃபியூகஸுமே ஒரு ஆல்கே தான். ஓகேயா, ஸோ ஃபியூகஸும் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பமில் வந்து இந்த கண்டிஷன் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அண்ட் இந்த ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா இது இதில் ப்ரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸில் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் இன்டர்மீடியேட் பிட்வீன் ஹாப்ளான்டிக் அண்ட் டிப்ளான்டிக் டைப். ஓகேயா, ஸோ இந்த ஹாப்ளான்டிக் அண்ட் டிப்ளான்டிக் டைப்புக்கு இடைப்பட்ட ஒரு ஸ்டேஜில் தான் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த ஹாப்ளோ டிப்ளான்டிக் வந்து இருக்குது. ஓகேயா, போத் த பேஸ் ஆர் மல்டி செல்லுலார், ரெண்டு பேஸ்லையுமே வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் இருக்குது, பட் தே டிஃபர் இன் தேர் டாமினன்ட் பேஸ். ஓகேயா, பட் அந்த டாமினன்ட் பேஸ் வந்து என்ன ஆகுதான் இந்த ப்ரையோஃபைட்ஸு இல்லை டெரிடோஃபைட்ஸுன்னு கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேயா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ரையோஃபைட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாமினன்ட் வந்து பேஸ் வந்து எதுவாக இருக்குது அப்படின்னா கேமிட்டோஃபைட்டிக் பேஸ் தான் இருக்குது. ஓகேயா, இண்டிபெண்ட்டாக இருக்குது, அந்த பேஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. ப்ரையோஃபைட்டோட டாமினன்ட் பேஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா கேமிட்டோஃபைட் தான். ஓகேயா, அண்ட் இட் ஆல்டர்னேட்ஸ் வித் ஷார்ட் லிவ்டு மல்டிசெல்லுலார் ஸ்போரோஃபைட். ஓகே, அப்போ அதோட அல்டர்னேஷன் ஜென்ரேஷன் யார் தான் இருப்பா, ஸ்போரோஃபைட்டாக தான் இருக்கும். ஓகே, அது வந்து ரொம்ப கம்மியாக ஷார்ட் லிவ்டு மல்டிசெல்லுலார் ஸ்போரோஃபைட்டாக தான் இருக்குது, ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்ஷியலாக அந்த மல்டிசெல்லுலார் வந்து ப்ரெசண்ட்டாகி இருக்கும். சாரி, பார்ஷியலாக வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டிபெண்ட் பண்ணி இருக்கும் அதர் ஆர்கானிசமாக. ஓகேயா, அதர் ஆர்கானிசமாக கிடையாது, கேமிட்டோஃபைட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதான் உங்களுக்கு அதை ரீட் பண்ணி பாருங்கள் தெரியும். ஷார்ட் லிவ்டு மல்டிசெல்லுலார் ஸ்போரோஃபைட் டோட்டலி ஆர் பார்ஷியலி டிபெண்ட் ஆன் தி கேமிட்டோஃபைட். ஓகேயா, ஸோ அந்த கேமிட்டோஃபைட்டை பேஸ் பண்ணி எந்த ஒரு பேஸாக இருந்தாலும் சரி அது அனதர் பேஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேயா, ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அப்போ ஸ்போரோஃபைட்டிக் பேஸ் வந்து கேமிட்டோஃபைட்டிக் பேஸை வந்து பார்ஷியலாகவோ இல்லை டோட்டலாகவோ ஃபுல்லாகவோ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேயா, அண்ட் இன் டெரிடோஃபைட்ஸ் ஸ்போரோஃபைட் இஸ் தி இண்டிபெண்ட் பேஸ். ஓகேயா, ஸ்போரோஃபைட் வந்து எப்படி இருக்குமா, இண்டிபெண்ட்டாக இருக்கும், அது வந்து கேமிட்டோஃபைட்டை வந்து சார்ந்து இருக்காது. ஓகேயா, இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இண்டிபெண்ட் பேஸாக இருக்குது. இட் ஆல்டர்னேட்ஸ் வித் மல்டிசெல்லுலார் சாப்ரோஃபைட்டிக் ஆர் ஆட்டோட்ரோபிக் இண்டிபெண்ட் ஷார்ட் லிவ்டு கேமிட்டோஃபைட். ஓகேயா, அதாவது நம்ம அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோஃபைட் வந்து கேமிட்டோஃபைட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம். இங்கே டெரிடோஃபைட்டுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா அந்த ஸ்போரோஃபைட் தான் டாமினண்ட்டாக இருக்குது. ஸ்போரோஃபைட் டாமினண்ட்டாக இருக்கும்போது கேமிட்டோஃபைட்டை வந்து இது என்ன பண்ணுறது கிடையாதான், டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கிடையாது. ஓகே, அப்போ இது வந்து எதோட வந்து அல்டர்னேட் ஜென்ரேஷனாக இருக்குது அப்படின்னா மல்டி செல்லுலார்
சாப்ரோஃபைட்னா அதர் ஆர்கானிசம் வந்து ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது. ஓகேயா. ஸோ சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆட்டோட்ரோபிக்காக கூட இருக்கலாம். இண்டிபெண்ட், அதாவது ஸ்போரோஃபைட் வந்து இண்டிபெண்ட். ஓகேயா. அண்ட் அதோட அல்டர்னேஷன் ஜென்ரேஷன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ட் லிவ்டு கேமிட்டோஃபைட்டிக். ஓகேயா. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ 3 லைஃப் சைக்கிள் பார்த்துருக்கோம். டிப்ளான்டிக், ஹாப்ளான்டிக் அண்ட் ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் பார்த்துருக்கோம். ஓகேயா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.